எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு செக்அப் பண்ண போனப்போ லிவர் கொஞ்சம் கொழுப்பாகி இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா காலையில எழுந்துக்கிறதுல கூட சோர்வு, சின்ன சின்ன வாயு பிரச்சனைகள் மாதிரி ஒட்டுமொத்த உடல் நலத்துல சிக்கல் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் இவரோட மகள் யூடியூப்ல ஒரு அறிவியல் தகவல் சொல்லி காட்டினாங்க. 2021 ஜேர்னல் ஆஃப் ஹெப்டாலஜில வெளியான ஒரு ஆய்வு லிவர் ஆரோக்கியம் எப்படி இயற்கையா பாதுகாக்க முடியும் என்பதை பத்தி சொன்னாங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சாதாரணமான கீரை வகைகள், குறிப்பா செம்பருத்தி இலை மாதிரி இயற்கை உணவுகள் உடம்பில் உள்ள அழுகிய செல்களை குறைச்சு லிவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா. செம்பருத்தி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்கு. அதுவும் ஆந்தோசைனியன்ற நிறமி தான் இந்த சிவப்பு கலருக்கு காரணம். இது லிவர் செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கும். அதோட தினமும் சிறிது சிறிதா இயற்கை டீடாக்ஸ் பண்றதால உடம்பு சுத்தமா இயங்கும். அந்த நாள்ல இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சை இலையுடன் அருகம்புல் நீர் அல்லது துளசி நீர் மாதிரி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சாங்க. அருகம்புல்லுல டயட்ரி ஃபைபர் அதிகமா இருக்கு. அது உடம்புல உள்ள கழிவுகளை அகற்றும். டைஜஷன் நல்லா செய்ய உதவும். அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, பி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான சத்துக்களும் இருக்கு. துளசியில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இது நம்ம உடலுக்கு நிச்சயமா ஒரு இயற்கை பாதுகாப்பு. அதோட மதிய சாப்பாட்டுல சிறிது கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டாங்க. கொத்தமல்லியில விட்டமின் சி, அயன், மெக்னீசியம் நிறைய இருக்கு. அது நம்ம லிவருக்கே நல்ல சக்தியை சேர்க்கும். கூடவே விட்டமின் ஏ, விட்டமின் கே கூட இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள நாளுக்கு நாள் சோர்வும் குறைஞ்சு உடம்பு சிறிது சிறிதா ஒட்டி போக ஆரம்பிச்சது. மீண்டும் சுறுசுறுப்புடன் வீட்டு பணிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்றே இயற்கையை நம்பி நம்ம லிவருக்கு சின்னதா ஒரு புதிய புத்துணர்வு கொடுப்போம்.